தொடர்ந்து தற்போது மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரையில் தற்காலிக ஓட்டுநர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சீருடை இல்லாமல் பேருந்துகளை இயக்க முயன்ற தற்காலிக ஓட்டுநர்கள் தடுத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கப்ப கொடுப்பா கப்ப கொடு இவ்வளோதான் இருக்கா. தெரியல எதுவும் தெரியல வண்டி ஓட்டணும் எப்படிங்க இருக்கா வண்டி உடையாது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவி வருகிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். ஆரம்பிச்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மதுரையில் 10 முதல் 20% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போன்று மாணவ மாணவிகளும் தொழிலாளர்களும் தங்களது பணிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு உடனடியாக தங்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற கோரி போக்குவரத்து பணியாளர்கள் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள தலைமை போக்குவரத்து பணிமனையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாலை 5 மணி முதலாக இந்த போராட்டமானது நடந்து வரக்கூடிய சூழலில் போக்குவரத்து தொழிலாளர்களை மீறி அந்த பகுதியில் வந்து தற்காலிக ஓட்டுநர்களை பயன்படுத்தி அந்த அரசு பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் சீருடை அணியாமல் தங்களது பேருந்துகளை எடுத்து செல்வதால் பேருந்துகள் விபத்து ஆனாலோ பேருந்துகளுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டாலோ மீண்டும் அரசு போக்குவரத்து பணியாளர்களே அரசு போக்குவரத்து துறைக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், அது மீதான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதால் உரிய சீருடைகளை அணிந்து தற்காலிக ஓட்டுநர்களை பணியமர்த்த வேண்டும் என கூறி சீருடை இல்லாமல் சென்ற ஓட்டுநர்களை சென்ற பேருந்துகளை தடுத்து நிறுத்தி அந்த பகுதியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதுபோன்று சீருடை இல்லாமல் யாரேனும் வாகனத்தை பேருந்தை இயக்கினால் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி வரக்கூடிய ஒரு சூழலும் கூட நிலவி வருகிறது.